எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான். ஸோ அதில் நாங்கள் விளக்கு பாத்திரத்தை எப்படி வந்துட்டு தேய்ச்சி கொஞ்சம் பளபளன்னு வச்சுக்கோன்னு காமிக்கிறேன். இந்த புளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக குழம்பு ரசம் வச்சு மீந்து போன புளி. அந்த சாறை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவோம். விளக்கு பாத்திரம் என்றைக்கு தேய்க்கிறோமோ அன்றைக்கி அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மீந்து போன புளியையும் மிச்சமான எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துருக்கேன். அதாவது காஞ்சு போனது அழுகி போன எலுமிச்சம்பழம் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். நல்ல பழம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு இந்த புளி எலுமிச்சம் சாரெல்லாம் வந்துட்டு நல்லா இதில் இறங்கணும். எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சிட்டு தான் போடணும் இதில். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொதிச்சதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம விளக்கு பாத்திரத்தில் விளக்கு மட்டும் இருக்கும் இல்லையா, அதில் எண்ணெய் திரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல விளக்கில் வந்து கொஞ்சமாக சபீனாவை கொட்டிக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக கொட்டினா போதும். இப்போ இதில் சபீனாவை சேர்த்துட்டு கையால் வந்துட்டு நீங்கள் கலக்கக்கூடாது. சபீனாவை கொட்டிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விளக்கு வந்து சுற்றி அப்படியே விளக்கு வந்து சுற்றிக்கிட்டே தட்டணும். அப்படி தட்டினீங்கன்னா சபீனா போய் எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். அப்படியே இதில் வச்சுருங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கையால் வந்துட்டு இந்த மாதிரி தேய்க்கணும். பாருங்கள், இந்த சபீனாவை மட்டும் அப்படியே நம்ம பாத்திரம் தேய்ப்போலே அந்த மாதிரி நம்ம கையாலேயே வந்துட்டு நம்ம கை தான் ஸ்க்ரப்பர். ஸோ அந்த மாதிரி வச்சு சபீனாவை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்து அந்த தேய்ச்ச சபீனாவை கீழே கொட்டிடணும். ஸோ அதனால தான் சபீனா கொஞ்சமாக கொட்டச்சுனே. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுறெல்லாம் சுத்தமாக வந்துடும் நம்ம கையோட, அந்த சபீனாவோடய வந்துடும். அதே மாதிரி மிச்ச விளக்குலையும் வந்துட்டு கையாலே தேய்ச்சி இந்த சபீனாவை எடுத்து கீழே கொட்டிடுங்க. நம்ம கீழே கொட்டுறோம் இல்லையா, அந்த பொடியோட அந்த எண்ணெய் பிசுறு போயிடும். ஸோ இந்த விளக்கு இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு பெரிய அனகொண்டால நான் நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஃபில்டரில் வரும் இல்லையா, அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஊற வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல தண்ணியில் தான் ஊற வைக்கணும், உப்பு தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. இப்போ இதில் ஆற வச்ச புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் நம்மளோட விளக்கு பாத்திரம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா அந்த எண்ணெய் பிசுறு பாத்திரம்லாம் ஒன்றா கலக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியை பாதியாக பிரித்து எண்ணெய் பாத்திரம் நம்ம சபீனா போட்டு எடுத்த எண்ணெய் பாத்திரம் இருக்கலாம், அதை தனியாக ஊற வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் ஆனால் ஒன்றா தான் ஊற வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், 12 மணிக்கு போட்டேன், இப்போ மணி 3 ஆகுது. இந்த ஊறினதுலேயே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பாத்திரத்தோட கலர் வந்து எவ்வளோ நல்லா வெளுத்து போயிருக்கு பாருங்கள். இந்த செம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளக்குன மாதிரியே இருக்குது. விளக்கவே தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே விளக்குன மாதிரி இருக்குது. இப்போ தட்டு கூட பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்ட்டு. ஸோ எல்லா பாத்திரமும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விளக்குன மாதிரியே இருக்கும். இதில் ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு எண்ணெய் பிசுறு பாத்திரம் தனியாக கூட ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டில் வந்து நான் சபீனா கொட்டியிருக்கேன். அதில் வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து தொட்டு இந்த விளக்கில் தேய்க்கணும். இப்போ வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதும். இது ஆல்ரெடி புளி எலுமிச்சம் பழம் கலந்த தண்ணியில் தான் ஊறிட்டு இருந்து. ஸோ ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். தேய்ச்சி கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பில் நல்ல தண்ணி திரும்பவும் பிடிச்சி வச்சுக்கணும். அந்த நல்ல தண்ணியில் போட்டு நீங்கள் ஒவ்வொரு பாத்திரமும் இப்போ செம்பு விளக்குற வரைக்கும், இப்போ செம்பு விளக்கிட்டிங்கன்னா அதை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுட்டு திரும்ப அடுத்தது விளக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரமும் விளக்கி இந்த தண்ணியிலே போட்டுகிட்டே வரணும். தண்ணியில் ஃபுல்லாக போட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் பாத்திரம்லாம் எந்த அளவுக்கு நல்ல பலன்னு இருக்குன்ட்டு. நாங்கள் எப்போவுமே விளக்கு இப்படி தான் விளக்குவோம். ஒரு வாரம், அதாவது அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மங்கியிருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது போன வாரம் விளக்குனது. இது பாருங்கள், அந்த அளவுக்கு கருத்தெல்லாம் போல் ஜஸ்ட் கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு இந்த எண்ணெய் பிசுறு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி விளக்குனீங்கன்னா இதே மாதிரி ஒரு வாரம் ஆனாலும் உங்கள் பூஜை பாத்திரமும் அப்படியே பளபளன்னே இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.